திருவள்ளுவர் அவர்களுடைய வாழ்ந்த காலம் நம்மளுக்கு கரெக்டாக தெரியலை. ஆனாலும் கிபி 500ஆம் நூற்றாண்டில் தான் இவர் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு நம்பப்படுது. இவருடைய மனைவியின் பெயர் வாசுகி அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் இலக்கிய நூல்கள் எழுதுறதுல ரொம்பவே வல்லவர். அதனால தான் நம்மளுக்கு அழகான ஒரு தொன்மையான ஒரு இலக்கியத்தில் இருந்து நம்மளுக்கு திருக்குறள் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு. திருக்குறள் பார்த்திங்கன்னா வெறும் 1.25 அடியில் தான் உள்ளது ஒரு திருக்குறள். அது 3 பால்களை கொண்டது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ற விஷயம். அதில் 1330 குறள் இருக்குது. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் வீதம். 133 அதிகாரத்துக்கு 1330 குறள்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரம், அரசியல், சமூகம், தத்துவம், ஆன்மீகம் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே அந்த 1330 குறளில் கொடுத்துருக்காரு. இவருக்கு திருவள்ளுவர் அப்படின்ற பேர் மட்டும் இல்லாமல் இவருக்கு சிறப்பு பெயர்கள் நிறையவே இருக்குது. அது என்னென்ன பெயர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தெய்வப்புலவர், நாயனார், சென்னாப்போதார், பொய்யில் புலவர், பொய்யாமொழி, இந்த மாதிரி நிறைய பெயர்கள் இவருக்கு இருக்குது.